எப்ஸ்டீன்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். யாரால்? பணம் படைத்தவர்களால். காரணம் என்னவென்றால் இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு. இதற்கு பெயர் அனஃபா சுனஃபா யோகம் என்று பெயர். அதுல தாய் மகனோடு உறவு வைத்துக் கொண்டது, மகள் தந்தையோடு உறவு வைத்துக் கொண்டது, அண்ணியோடு கணவனுடைய தம்பி உறவு வைத்துக் கொண்டதுக்கெல்லாம் என்னென்ன கிரக அமைப்புன்னு பேசியிருந்தோம். மாமனார் மருமகளை மனைவியாக்கினார், அந்த மாதிரி ஜாதகம் இதுக்குள்ள இருக்கு. தன்னுடைய சிற்றன்னை 17 வயசு, இவருக்கு அவங்க பெரியம்மா வேணும், அவங்க இளமையிலேயே பெண்களும் ஆண்களை அபியூஸ் பண்றாங்க, ஆண்களும் பெண்களை அபியூஸ் பண்றாங்கன்ற மாதிரி தாய் முறை வேணும். அவங்க இந்த மகனை, அந்த அம்மாவுக்கு இந்த பையனுக்கு 17 வயசு, அதாவது உதாரணமா இவனுக்கு ஒரு 17 வயசுன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு 36 38 வயசுன்னு வச்சுக்கிங்க, அவங்களோட அந்த ஜாதகம் வந்திருக்கு. இந்த உலக ஆட்சியாளர்கள் பணக்காரர்கள் எல்லாருமே தன்னை விட இளம் வயது பெண்கள்கிட்ட உறவு வச்சுக்கிட்டா அவங்க ஆயுட்காலம் அதிகமா இருக்கும், இளமையா இருக்கும், இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புகழ் பணம்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் பண்ணதா. நீங்க சாட் ஜிபிடில போய் உலகிலேயே பணக்காரர்கள் எத்தனை சதவீதம்னு போட்டு பாருங்க. 1%. 46% உலக சொத்துக்களை, உலகத்தினுடைய செல்வங்களை 1% மக்கள் தான் வைத்துள்ளார்கள் என்று சொல்கிறது. இந்தியாவில் பணக்காரர்கள் எத்தனை சதவீதம் என்றால் அதே 1% தான். இந்த பணக்காரர்கள் தான் மதங்களையே உருவாக்கினார். அதனால்தான் பகவான் ஓஷோ சொல்வார், உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட இப்ப சமீபத்திய நடந்த பல்வேறு நிகழ்வுகள் பத்தி ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட இன்டர்வியூஸ் நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல இன்டராக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் நிறைய பேர் கண்டினியூஸா பாக்குறாங்க. இந்த விஷயங்கள்ல இப்படி ஒரு அனுமானங்கள்லாம் இருக்குமான்றது ஆடியன்ஸ்க்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. இந்த விஷயத்துல நம்மளோட ஆஸ்ட்ராலஜி சார்ந்து இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கான்றதே ஆடியன்ஸ் இப்ப நிறைய பேர் பாக்குறாங்களா. உங்களோட வீடியோஸ் 50,000 1 லட்சம் வியூஸ் எல்லாம் போய் பல்வேறு மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஆஸ்ட்ராலஜி சார்ந்து அதை பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப அமெரிக்காவை சேர்ந்த ஒரு முன்னாள் தொழிலதிபர் திரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர்கள், அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, அவர் சொந்தமாக ஒரு ஐலாண்ட் வச்சிருந்ததாகவும், அந்த ஐலாண்டில் பார்த்தோம்னா உலக தலைவர்கள் பல்வேறு நபர்கள் அங்கே போயிருக்காங்க. அந்த உலகத்து தலைவர்கள் எல்லாருக்குமே இந்த இளம் பெண்களை அவங்க ஒரு பாலியல் இச்சையா பார்த்துருக்காங்க. அவங்க கூட ஒரு உறவு வச்சிருந்திருக்காங்க. இளம் பெண்கள் அண்டர் 18 அண்டர் 16 அந்த மாதிரி பெண்கள் கூட உறவு வச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சார். முதல் கேள்வி என்னன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவர் உருவாகிறதுக்கு அவர் மட்டும் காரணமா இல்ல இந்த சமூகமும் சேர்ந்து காரணமா? கரெக்ட். மிக அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது சரித்திர முக்கியத்துவமான கேள்வி. இதற்கு நான் எப்போதுமே ஆழமான பதில்களை தருவேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ இதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஜாதகம். திரையிலும் இது காட்டப்படும். அவர் பிறந்தது 20 ஜனவரி 1953 செவ்வாய்க்கிழமை. நேரம் இல்லை, இது வெறுமே சந்திரனை மட்டுமே வைத்து பார்க்கிறோம். லக்னம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் பிறந்த நேரம் நமக்கு தெரியாது. சந்திரனே போதுமானது. அதாவது ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் என்ன சொல்லுதுன்னா, சர்வம் சந்திர கலாபிதம் அப்படின்னா அனைத்தும் சந்திரனுக்குள் அடக்கம். ஏனென்றால் சந்திரன் தான் ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுடைய உடலையும் ஒரு மனிதனுடைய மனதையும் உருவாக்கி தருகிறது. அதனால்தான் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சர்வம் என்றால் அனைத்தும், அனைத்தும் சந்திரனுடைய செயல்பாடுகளினால் தான் நன்மையும் நடக்கிறது, தீமையும் நடக்கிறது. அதனாலதான் இந்த உலகத்துல ஏன் நன்மை பாதி இயேசு பாதி இருக்கு? நீங்க என்னதான் பைபிளை தலைகீழ படிச்சாலோ, என்னதான் பகவத்கீதை தலைகீழ படிச்சாலோ, என்னதான் குரானை தலைகீழ படிச்சாலோ பாதி இருக்குது இல்ல. இயேசு பாதி தீமை இருக்குது இல்ல. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளை நம்ம 2 உலக யுத்தத்தை சந்திச்சிட்டோம் இல்ல. ஏன்னா வளர்பிறை தேய்பிறை. சந்திரன் சூரியனுடைய உடலை, அதாவது ஒளியை பெறுவது 15 நாள். அது தெரியும் உங்களுக்கு. வளர்பிறை தேய்பிறை உங்களுக்கு தெரியும். 15 நாள் தேய்பிறை. அதனால் மாந்தர்களுடைய மனம் 15 நாட்களுக்கு அறம் சார்ந்து, நல்லொழுக்கம் சார்ந்து, தெய்வீக
அந்த ஒளியோடு கலந்திருக்கிறார்கள். அந்த தெய்வீக ஒளி என்பதுதான் சூரிய ஒளி. அந்த சூரிய ஒளி படும் எப்பவுமே இருட்டுல தானே தப்பு நடக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருட்டுல போய் புதருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பெண்ணை தானே பாலியல் வன்புணர்வு பண்ணாங்கன்னு பெரிய அரசியல் சர்ச்சையாச்சு 2 மாசம் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல ஆச்சு. இருட்டுல தான், அதனால திருடங்குள்ளதான் இருட்டுல வரான், பகல்ல வரதில்லை. ஒளி மனிதர்கள் மட்டும் அல்ல, இந்த ஜோதிடம் பூமி வாழ் உயிர்கள் அனைத்தையும் பாதிக்கும். ஆக ஓர் அறிவு உள்ள உயிரினத்திலிருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரையில் மனதை உருவாக்கி தருவது, உடலை உருவாக்கி தருவது சந்திரன். அவர் ஒரு 38 அதாவது 30 நாளில் 15 நாள் அவர் ஒளி எழுந்து தேய்பிரையாகி விடுகிறார். 15 நாள் ஒளியோடு அவர் வளர்பிறையாக இருப்பதால் நன்மை பாதி தீமை பாதி. இதைத்தான் சங்ககால புலவன் கணியன் பூங்குன்றனார் அழகாக சொன்னார். நன்மையும் தீமையும் பிறர் தர உனக்கு வராது மகனே, அது உன்னிடத்திலிருந்தே வரும் என்றார். அந்த வகையில் இவர் பிறந்தது 20 ஜனவரி 1953 செவ்வாய்க்கிழமை புருக்லின் என்ற அந்த மாகாணத்தில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் என்பது ரேவதி, இவருடைய ராசி மீனம். இவருடைய கோள்நிலைகளை சொல்லிவிடுகிறேன். சந்திரனிலிருந்து இப்போது நாம் கோள்நிலையை எடுத்துக்கொள்வோம். சந்திரன் மீனத்தில் இருக்கிறார். அங்கிருந்து 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். அந்த சந்திரனுக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். இதற்கு பெயர் அனஃபா சுனஃபா யோகம் என்று பெயர். நீங்க சாட் ஜிபிடில போய் உலகிலேயே பணக்காரர்கள் எத்தனை சதவீதம்னு போட்டு பாருங்க. 1%. 46% உலக சொத்துக்களை, உலகத்தினுடைய செல்வங்களை 1% மக்கள் தான் வைத்துள்ளார்கள் என்று சொல்கிறது சாட் ஜிபிடி. அதே சாட் ஜிபிடியிடம் போய் இந்தியாவில் பணக்காரர்கள் எத்தனை சதவீதம் என்றால் அதே 1% தான். அதே கணக்கு இங்க மாறவே இல்லை. 44% 46% இந்தியாவினுடைய வளங்கள், செல்வங்கள், அதுல அசட்ஸ் ஓன் பண்றது 1%. மிச்ச 25% பேருக்குல தான் மிச்சம் இருக்கிற 50%, அதுலயும் 25% இருக்கு. மிச்சம் 25% அரசாங்கத்தினுடைய பராமரிப்பில் இருக்கிறது. ஆக அரசாங்கத்தை விட இந்த 1% மக்கள் தான் அரசாங்கத்தையே நடத்துகிறார்கள். எல்லா நாடுகளிலும் பூமி பந்தில் உள்ளது என்பது தெரியுதா இப்ப உங்களுக்கு? அதனாலதான் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் என்ன சொல்லுதுன்னா, லக்னம் தனம் சம்ரக்ஷேத். லக்னம் என்பது நம்மளுடைய அந்த முதல் ஸ்தானம், நம்முடைய மண்டை, நம்முடைய மூளை. அதுதான் நம்ம தாயுடைய யோனிலிருந்து வெளியே வருது. வெளியே வந்த உடனே உன்னை காப்பாற்ற போது உன் ஜாதகத்தில் உள்ள தனஸ்தானத்தினுடைய வலிமையை வைத்து. தனம்னா பணம். அதனால் இந்த பணக்காரர்கள் தான் மதங்களையே உருவாக்கினார். அதனால்தான் பகவான் ஓஷோ சொல்வார், இயேசுவை சிலுவையில் அறைந்தது ரோமானிய மன்னர்கள். 100 வருடங்கள் கழித்து இயேசுவின் சீடர்கள் ரோமானிய மன்னர்களோடு கை குலுக்கி சமரசம் செய்ததால் கிறிஸ்துவம் உலக மதங்களில் ஒன்றானது. அசோக சக்கரவர்த்தி புத்தர் இறந்த பிறகு புத்த பிச்சுகள் அசோக சக்கரவர்த்தி என்ற மன்னனோடு கை குலுக்கியதால், அவருக்கு ஆதரவு தெரிவித்ததால் 1 கோடி புத்த பிச்சுகள் புத்த மதம் உலக மதங்களில் ஒன்றானது. இப்படிதான் சனாதன இந்து தர்மம் அந்தந்த காலகட்ட ராஜாக்களோடு கை குலுக்கியதால் சனாதன இந்து தர்மம் உலக மதங்களில் ஒன்றானது. அப்போ இந்த மனிதன் முதல்ல ட்ரம்ப் வரலும் போறதுக்கு இந்த ஜாதகத்துல என்ன காரணம், அதை கண்டுபிடிப்போம். இப்போ 1% செல்வத்தை வச்சிருக்கிறவங்களை பத்தி சொல்லிட்டோம். ஜோதிஷம் என்ன சொல்லுது தெரியுமா? முதல்ல கோள்நிலையில சொல்லிடுறேன். சந்திரன் 2ல குரு, 3ல மாந்தி, 5ல கேது, 8ல சனி உச்சம், சுக்கிரன் செவ்வாய் சனி. நான் இதற்கு முன்பு அஷ்ரஃபோடு ஒரு காணொலி செய்தேன், இல்லீகல் செக்சுவல் கான்டாக்ட்ஸ். அதுல தாய் மகனோடு வைத்துக் கொண்டது, மகள் தந்தையோடு வைத்துக் கொண்டது, அண்ணியோடு கணவனுடைய தம்பி வைத்துக் கொண்டதுக்கெல்லாம் என்னென்ன கிரக அமைப்புன்னு பேசியிருந்தோம். அதுக்கு அப்புறமா நாங்க பேசுனதை விட அதிகமா இருக்கு இந்த ஜாதகம். இப்ப நீங்க பிரேக்ல படிச்சீங்க, அதுல ஒருத்தர் படிச்சீங்க. அதுல ஒரு ஐயர் கோயில்ல வேலை செய்யறாரு. அவரு அந்த பதிவை பார்த்துட்டு வந்தது. வித்தின் சுட சுட 3 மாசத்துக்குள்ள வந்தது. இதுல 10 ஜாதகம் இருக்கு. அதுல அவரு தன் மனைவியை விட்டுட்டு அவரு கோயில்ல தான் வேலை செய்யறாரு. அவங்க அப்பா இவரும் கோயில்ல ஆஸ்திரேலியா போயிருக்காரு. போயிட்டு வரத்துக்குள்ள மனைவியோட உறவு. அப்போ மாமனார் மருமகளை மனைவியாக்கினார். அந்த மாதிரி ஜாதகம் இதுக்குள்ள இருக்கு. தன்னுடைய சிற்றன்னை 17 வயசு, இவருக்கு அவங்க பெரியம்மா வேணும். அவங்க இளமையிலேயே பெண்களும் ஆண்களை அபியூஸ் பண்றாங்க, ஆண்களும் பெண்களை அபியூஸ் பண்றாங்கன்ற மாதிரி தாய் முறை வேணும். அவங்க இந்த மகனை
அந்த அம்மாவுக்கு இவனுக்கு இந்த பையனுக்கு 17 வயசு, அதாவது உதாரணமா இவனுக்கு ஒரு 17 வயசுன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு 36 38 வயசுன்னு வச்சுக்கிங்க. அவங்களோட அந்த ஜாதகம் வந்திருக்கு. இதெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு வந்ததுன்னு சொல்ல வர. அப்போ நாம வந்து பூனை கண்களை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விட்டதை போல் இருக்கக்கூடாது. அதனால் இப்படி பேசுவதால் அதை நாம் ஆதரிக்கிறோம் என்று அர்த்தமில்லை. அது நடக்கிறதே வாழ்க்கையில். உங்கள் மதங்கள் அதை தடுக்க முடியவில்லையே, உங்கள் திருக்குறள் அதை தடுக்க முடியவில்லையே. அது இப்போதுதான் நடக்குதா? மனிதன் ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆன அன்னிலிருந்து நடக்குது. அதைத்தான் ஜோதிஷம் என்ன சொல்லுது? சர்வம் சந்திர கலாபித்தம் அப்படின்னா உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், இந்த கிரகம் ஜோதிட சாஸ்திரத்திலே. பிறகு அவர் இறந்தது வந்து 10 ஆகஸ்ட் 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இறந்தது மேன்ஹாட்டன்ல, நியூயார்க்ல. அன்றைய தினம் சந்திராஷ்டமம். அவருடைய ராசியான மிகச்சரியாக மீன ராசிக்கு சந்திராஷ்டம கழித்து 2 நாள் கழித்து தான் இறந்திருக்கிறார். அவர் ரேவதி நட்சத்திரம், அவர் இறந்த நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் வந்து அவருக்கு வந்து விசாகத்திலே இங்கே வந்து நிறைவு பெற்று துலாத்திலே அடுத்த வீட்டுக்கு போய் 2 நாள். அதாவது சந்திராஷ்டமம் எப்பவுமே நான் சொல்லுவேன், சந்திராஷ்டமம் முடிஞ்சு அணுகுண்டு போட்டா எப்படி 25 வருஷத்துக்கு பாதிப்பு இருக்குமோ, சந்திராஷ்டமம் முடிஞ்சு சந்திராஷ்டம் வரத்துக்கு முன்னாடியே 2 நாள் பாதிப்பு இருக்கும், அடுத்த நாளும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அனுபவம் இங்க வருது பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் அதாவது ஜோதிடர்களில் 2 விதமான ஜோதிடர்கள் உண்டு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வயிற்று பொழப்புக்காக ஜோசியம் பார்க்குறவங்க ஒண்ணு உண்டு. அவங்க அதிகமா கத்துக்க மாட்டாங்க. இந்த கோயில்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஐயர்கள். நான் தவறா சொல்லலை, அவங்க அதை கத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க பாவம், அங்க வர்றவங்களுக்கு 4 நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதனால தான் ஒரு பழமொழி உண்டு, உன் கர்மாவை வள்ளுவ ஜோதிடரிடம் தெரிந்து கொள், ஒரு நல்ல நாளை ஒரு பிராமண கோயில் ஜோதிடரிடம் தெரிந்து கொள். அந்த பிராமண கோயில் ஜோதிடர்களோட நம்ம மன்னிச்சிடலாம், அவங்க அந்த துறையில் இருக்காங்க. சுவாமியுடைய நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும், சுவாமிக்கு எந்த காலத்துல பூஜை பண்ணணும், அதுக்காக அவங்க கத்துக்கிறாங்க. பஞ்சாங்கத்தை கொஞ்சம் ரைட்டா பார்க்க தெரியும். ஜோதிடர்களுக்குள்ளேயே 2 பிரிவு உண்டு. ஒன்று எங்கேயாவது காமராஜர் யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு PhD வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த PhD பட்டத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஜோசியம் தெரியுன்றதுக்காக கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து வருமான பெருக்கத்துக்கு பாத்துக்கிற ஜோசியர் ஒண்ணு உண்டு. 2வது வகையான ஜோசியர் தன்னுடைய ஜாதகத்தை ஜோதிட நூல்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஆராய்ச்சி செய்து இந்த சித்தர் இந்த பாட்டை சொல்லியிருக்காரு, இந்த விதியை சொல்லியிருக்காரு, இது என் வாழ்க்கையில் நடந்ததா, இவர் மாளிகை கட்டுன்னு சொல்லியிருக்காரு, நான் மாளிகை கட்டிட்டேன்னா, இவரு நான் வந்து பெரிய வாகனத்துல புஷ்பக விமானம், அன்னைக்கு புஷ்பக விமானம், இன்னைக்கு ஏரோப்ளேன் நான் வாங்கிட்டேன்னா, இப்படி பார்க்குற ஜோதிடர்களுக்கு தான் பல ஆழமான ஜோதிட ரகசியங்கள் தெரியும். நான் அப்படி ஆராய்ச்சி என் ஜாதகத்தை வந்து இந்த ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தான் என்னுடைய 12வது வயதில் இறங்கினேன். அப்ப எனக்கு லைஃப் ஜாதகம் எழுதியிருந்தாங்க. அதுல ஒரு வார்த்தை வரும், இப்ப அது கேமரால காட்டப்படும், எண்ணிய காரியங்களை செய்து முடிக்கும் தன்மை. அப்பனா என்ன அர்த்தம்? நான் நினைச்சதை செஞ்சிருவேன். நான் 1,00,000 கோடி சம்பாதிக்கணும் சம்பாதிச்சிருவேன், 1000 கோடி சம்பாதினா சம்பாதிச்சிருவேன். அப்படிதான் அர்த்தம். அப்படித்தான் 12 வயசுல புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகத்தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். கற்றுக்கொள்ள 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 கற்றுக்கொள்ளத்தான் எனக்கு நகைப்பு வந்தது. நாம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, நாம நினைச்சதெல்லாம் வந்து எண்ணிய காரியங்கள்னா அதுக்கான அர்த்தம் வேற அவங்க எழுதுனது. நாம் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் எந்த அளவுக்கு வளர்த்திருக்கோ அந்த அளவுக்கு நாம நினைச்சது அந்த ஜாதகம் எந்த இலக்கை குறிகாட்டுகிறதோ அந்த இலக்கு. அப்படின்னா என்னுடைய இலக்கு உலக மக்களால் வணங்கத்தக்க தத்துவ ஞானி ஆவான்றது இலக்கு. அதன்படி அந்த தத்துவத்துல நான் நினைத்ததெல்லாம் எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு நினைச்ச பொருள் செல்வம் வரும் அப்படின்றது நான் புரிந்து கொள்வதற்கு 30 வருடங்களானது. ஆனால் மேம்போக்காக ஜோதிடத்தை வந்து ஆசை வயப்பட்ட ஜோதிடம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என் மகளுக்கு கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆகாம சமூகம் ஏது, அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகுதோ இல்லையா, லிவிங் டுகெதராக நடக்க போகுது இனிமேல் வாழ்க்கையில, அதனால ஒரு ஆண் துணை வரத்தானே போகுது, ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிள்ளை பெற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது இது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பது அமெரிக்காவில் மட்டும் தோன்றியவர் அல்ல. எங்கெல்லாம் வந்து பணம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு 1000 கோடி பணம் ஒருவன் சம்பாதித்து விடுகிறானோ அங்கெல்லாம் ஒரு ஜெஃப்ரி எப்ஸ்டீனை உருவாக்கப்படுகிறான். ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். யாரால்? பணம் படைத்தவர்களால். காரணம் என்னவென்றால் இதற்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டு. எப்படி தொடர்பு உண்டு? நான் முன்பே சொன்னேன், சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் மனித ஆண் பெண் உடல்களை உருவாக்கி தருவது சந்திர கிரகம். அந்த சந்திர கிரகம் மாதத்தில் 15 நாள் ஒளி இழந்து விடுகிறது தேய்பிரையில், அதனால் தவறுகள் நடக்கிறது. பாதி நாள் ஒளியோடு இருக்கிறது, அதனால் தவறுகள் நடப்பதில்லை.
இப்ப இந்த சந்திரன் போய் காலபுருஷ தத்துவ ஞானம் என்ற ரிஷபராசியில போய் உச்சம் மட்டும் இல்ல, அதி உச்சம் மட்டும் இல்ல, மூலத்திரிகோண பலம் பெறுகிறார். வேற வீட்டுல ரிஷிகள் கொடுக்கல, நல்லா கவனிக்கணும். குரு வீட்டுல கொடுக்கல, செவ்வாய் வீட்டுல கொடுக்கல, சந்திரன் வீட்டுல கொடுக்கல. ஆமா, கடகத்துல தானே சந்திர வீடு, அங்கதானே உச்சம் கொடுத்துருணும். காமக்காரன் வீட்டுல ஏன்டா கொடுத்தான்னா, இதெல்லாம் அதனால்தான் சொல்றது, ஞானம் என்பது தேடும் போது அகப்படும். உனக்கு யாரும் பல்கலைக்கழகத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நான் என் ஜாதகத்திற்கான பாயிண்ட் தேடும் போது கிடைச்சது. இப்ப நீங்களும் எடுத்துக்கங்க, நானும் எடுத்துக்க. நம்ம எதுல பிறந்தோம்? காமத்துல தானே பிறந்தோம். நம்முடைய தாய் தகப்பன் காமத்துக்கு தான் நம்ம பிறந்தோம். அதத்தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய உடலும் காமத்திலிருந்து தான் வர முடியும் என்பதால் தான் கொண்டு போய் ரிஷபம் என்ற காமக்காரனுடைய வீட்டில் உச்சம் என்றால் பூரணம், அதி உச்சம் என்றால் பரிபூரணம், மூலத்திரிகோணம் என்றால் டீப் ரூட்டட். அப்போ ஒவ்வொரு ஆணின் ஒவ்வொரு பெண்ணின் மனமும் உடலும் செக்ஸில் தான் பூரணம் அடைகிறது, பரிபூரணம் அடைகிறது, டீப் ரூட்டட் அடைகிறது. அந்த வீட்டுல உச்சம்னு வச்சான். அதே வீட்டை தான் காலபுருஷனுக்கு பொருளாதார ஸ்தானம்னு வச்சான். பொருளாதார ஸ்தானம் வச்சா, அப்போ பொருளாதாரம் எவனுக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ, எந்த மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறதோ, அவன் காமத்தில் பூரணம், பரிபூரணம், டீப் ரூட்டடா அனுபவிக்கிறோம் நினைக்கும் போது ஜெஃப்ரி எப்ஸ்டீன்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இப்போ இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட போய் சல்லாபம் அனுபவித்ததாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் யாராவது சாதாரண கூலி வேலை செய்யறவங்க போயிருக்காங்களா? இல்ல, உலகத்த தலைவர்கள் எல்லாருமே. யாராவது மாசத்துக்கு 5000 ரூபாய், 10000 ரூபாய், 50000 ரூபாய், 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க போயிருக்காங்களா? இல்ல, எல்லாருமே உலகையே ஆள்பவர்கள். அப்ப அவங்க கிட்ட செல்வம் எவ்வளவு இருக்கும்? எண்ணில் அடங்காது. அதாவது இந்த உலக செல்வத்துல 1% மக்கள், இந்த உலக செல்வத்தினுடைய பாதியை வைத்திருக்கக்கூடிய 1% மக்களோடு தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பில் இருந்தானே தவிர, குறைந்தபட்சம் அவன் 1 லட்சம் கோடிக்கு கீழே உள்ள யார் கூடயும் தொடர்பில் இல்லை. இல்லையா? இப்ப நம்ம வர தகவல் தானே தெரியுது. இப்போ உலக தலைவர் ட்ரம்ப்னா என்ன? அமெரிக்காவே அவருக்கு தான் 5 வருஷத்துக்கு. அவர் கண்ணை செச்சா 10 லட்சம் கோடி கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது, பல ட்ரில்லியன் கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அவர் தானே போயிருக்காரு. ஆமா, சாதாரண ஐடி கம்பெனில வேலை செய்யறவன் போக முடியுமா? அவன் அதிகபட்சமா போய் அவன் ஈசார் பக்கத்துல வீக்கெண்ட் பார்ட்டி பண்ணிக்கிட்டு அவன் மது இல்ல, இப்பெல்லாம் கொஞ்சம் மெத்தப்பெட்டமெண்ட் வந்துருச்சு, அதோட அவனுடைய கொலீக்ஸோட டான்ஸ் ஆடலாம். அதுல இஷ்டப்பட்டவங்க, விரும்புறவங்க அவங்க பாலோரை வச்சுக்கலாம், வச்சுக்காம போகலாம். ஆனா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் எப்படிப்பட்ட எலைட் பீப்புள், இந்த வேர்ல்டையே ரூல் பண்ற ராஜவம்சத்துடைய நபர்கள் போயிருக்காங்க. வந்திருக்கா இல்லையா? நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு ஆங்கர், உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, போயிருக்கேன். இங்கிலாந்தோட அரச குடும்பம் இருந்திருக்கு. பொதுமா இங்கிலாந்தோட அரச குடும்பம் போயிருக்குது. முன்னாள் அமெரிக்க அதிபர் போயிருக்காரு. அப்புறமா ட்ரம்ப் போயிருக்காரு. அப்படிமா பல நாட்டு பிரதமர்கள் போனதாக சொல்றாங்க. சரி, இதை நான் ஒரு கேள்வியாவே முன் வச்சிடறேன். அந்த ஐலாண்டுக்கு பார்த்தோம்னா இந்த உலக பணக்காரர்கள் போயிருக்காங்க, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்கள், இங்கிலாந்து அரச குடும்பம், நம்ம இந்தியால இருந்து பார்த்தோம்னா அனில் அம்பானி மற்றும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள்லாம் அவங்க நேம் லிஸ்ட்லாம் இருக்கு. சரி, இவங்கெல்லாம் போயிருக்காங்கன்ற பட்சத்துல இப்போ ஆஸ்ட்ராலஜி சார்ந்து நான் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயம் நடக்கும்போது பல்வேறு நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலக ஆட்சியாளர்கள், பணக்காரர்கள் எல்லாருமே தன்னை விட இளம் வயது பெண்கள்கிட்ட உறவு வச்சுக்கிட்டா அவங்க ஆயுட்காலம் அதிகமா இருக்கும், இளமையா இருக்கும், இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புகழ் பணம்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் பண்ணதா நம்மளோட இலக்கியங்கள்லயும் அது இருக்கு, சங்ககால இலக்கியங்களையும் இருக்கு, ஜாதகத்திலயும் இருக்கு. இது எந்த அளவு உண்மை? இது உண்மையாலுமே அப்படிதானா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துல வயோதிக கிரகம், இளமை கிரகம், நடுத்தர கிரகம் அப்படின்னு 3 கிரகங்கள் உண்டு. சந்திரன், சுக்கிரன் இளமை கிரகம். யாருடைய ஜாதகத்திலே சந்திரன், சுக்கிரன் எல்லா கிரகங்களையும் விட அதிக பலம் பெற்றிருக்கிறதோ சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேரு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.